ஜிஎஸ்டி ரேட் நிறைய பொருட்கள்ல இப்ப டிராஸ்டிக்கா கம்மியாயிருக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தீபாவளி கிஃப்டா ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நியூ டெல்லியில 3rd செப்டம்பர் அன்னைக்கு நடந்து அதனுடைய அபிஷியல் பிரஸ் ரிலீஸையும் என்னென்ன பொருட்கள்ல எக்ஸாக்டா என்னென்ன ரேட்ஸ் ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் சாரதா இன் ஷார்ட்ஸ். இது சம்பந்தமான ரேட் சேஞ்சஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த எல்லா சேஞ்சஸுமே எக்ஸெப்ட் பான் மசாலா அண்ட் டொபாக்கோ எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி எஃபெக்டிவ் ஃப்ரம் 22nd செப்டம்பர் 2025. ஸோ இந்த தேதியிலிருந்து தான் இந்த எக்ஸம்ஷன்ஸ் ஆர் ரேட் சேஞ்சஸ் இது எல்லாமே அமலுக்கு வரும். இதுல ஒரு சாமானியமான சிட்டிசனுக்கு தேவையான நிறைய பொருட்கள்ல ஜிஎஸ்டி ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதாகவும் கொடுத்திருந்தாங்க. அதை தவிர 5%, 12%, 18%, 28% இருக்கக்கூடிய 4 டயர் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணிட்டு 5% அண்ட் 18% அப்படின்னு சிம்பிளிஃபைட் ஸ்ட்ரக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறதாகவும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல முக்கியமான இந்த கீ ஹைலைட்டான சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான எக்ஸம்ஷன். ஸோ இதில் முன்னாடி டாக்ஸ் ரேட் இருந்தது, அது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி மனிதனோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலிக்காகவோ எடுக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ விச் மீன்ஸ் அதில் ஜிஎஸ்டி ரேட்டே கிடையாது. ஸோ இது டேர்ம் இன்சூரன்ஸ், யூஎல்ஐபி, என்டோமெண்ட் பாலிசி, இல்லைன்னா அதோடைய ரீஇன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி பாலிசிஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இஸ் கோயிங் டு பி எக்ஸம்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனுடைய டெய்லி நீட்ஸ், அதாவது ஹேர் ஆயில், சோப், ஷாம்பூ, டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், அதை தவிர கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய யூட்டென்சில்ஸ் இது எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி ரேட் முன்னாடி 18% அண்ட் 12% இருந்தது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ 5%க்கு அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஒரு மேஜர் ரிஃபார்ம் எதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்ல இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ்ல ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்து பன்னீர், அதை தவிர சப்பாத்தி, ரொட்டி, பராத்தானா என்ன, பரோட்டானா என்ன, மலபார் பரோட்டானா என்ன அப்படின்னு நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செட்டில் பண்ற மாதிரி இந்த எல்லா இந்தியன் பிரெட்ஸ்லையுமே ஜிஎஸ்டி ரேட்டை நில் ரேட் ஆக்கியிருக்காங்க. இதை தவிர ஜிஎஸ்டி ரேட்ஸை 12%, 18% இருந்த இந்த நம்கீன், பூஜியா, அதாவது நம்மளுடைய மிக்சர், முறுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பாஸ்தா, காஃபி, சாக்லேட்ஸ், இதை தவிர கார்ன்ஃப்ளேக்ஸ், பட்டர், கீ இந்த மாதிரியான நிறைய எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் 18 or 12% இருந்த எல்லா ஐட்டம்ஸையுமே அவங்க இப்போ 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தீபாவளிக்கு நிறைய சேல்ஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரானிக் கன்சியூமர் குட்ஸ், முக்கியமாக இதில் டிவி, டிஷ்வாஷர் அண்ட் ஏசி இது மூணுத்துலேயுமே ஜிஎஸ்டி ரேட்டை 28%லேருந்து 18%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டார், அதாவது விவசாயம். இந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டிராக்டர், அதை தவிர கல்டிவேஷன், ஹார்வெஸ்டிங், அது மாதிரியான மிஷினரிஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஜிஎஸ்டி ரேட்டை 12%லேருந்து 5%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அமோனியா இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் உடைய ஜிஎஸ்டி ரேட்டையும் 18%லேருந்து 5%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் அதில் இருக்கக்கூடிய இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரையும் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு மேஜர் வெல்கமிங் சேஞ்ச் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் ரேட்டை 28%லேருந்து 18%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் சிக்னிஃபிகண்டா ரெடியூஸ் ஆகிறதுனால ஒரு எண்ட் கன்சியூமருக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய காஸ்ட்டுமே ரொம்பவே ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான ரிஃபார்ம் இஸ் இன் ஹெல்த் கேர் செக்டார். 33 முக்கியமான லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் உடைய ஜிஎஸ்டி ரேட்டை 12%லேருந்து நில் ரேட் ஆக்கியிருக்காங்க. இதை தவிர 3 முக்கியமான கேன்சர் சம்பந்தமான ரேர் டிசீசஸ் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணக்கூடிய லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கும் 5% இருந்த ரேட்டை இப்போ ரெடியூஸ் பண்ணி நில் ரேட் ஆக்கியிருக்காங்க. இதை தவிர வேற ஒரு சில ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ்லையும் 12% இருந்த ஜிஎஸ்டி ரேட் இஸ் நவ் ரெடியூஸ் டு 5%. அப்பார்ட் ஃப்ரம் தட் சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அப்பேரட்டஸ் இது எல்லாத்துலேயும் 18% இருந்த ஜிஎஸ்டி ரேட்டையும் இப்போ 5%ஆக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன டிவைசஸ் லைக் பேண்டேஜ், டயக்னோஸ்டிக் கிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து குளுக்கோமீட்டர் இந்த மாதிரியான ஸ்மால் மெடிக்கல் டிவைசஸ்லையும் ஜிஎஸ்டி ரேட்டை 12%லேருந்து 5%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிறைய பேர் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட், காருடைய ஜிஎஸ்டி ரேட் குறைஞ்சிருக்கா குறையிலையா? எஸ், இட் ஹாஸ் ஆக்சுவலி ரெடியூஸ் ஃப்ரம் 28% to 18%.
5%. பட் இது எல்லா கார்ஸ்க்குமே அப்ளிகபிள் கிடையாது. ஸ்மால் கார்ஸ், அதாவது 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் கார்ஸ், போத் பெட்ரோல் வேரியன்ட் ஆஸ் வெல் அஸ் டீசல் வேரியன்ட், இதில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 18%. பட் இந்த கார் சேல்ஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட்டை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதில் நிறைய கண்டிஷன்ஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே டிராஸ்டிக்காக ரேட் சேஞ்ச் ஆகலை. சிலதில் ரேட் அப்படியே கூட இருந்திருக்கு, சிலதில் ரேட் இன்க்ரீஸும் ஆயிருக்கலாம். ஸோ அதனால் இதை பற்றி செப்பரேட்டான நம்ம ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை தவிர பஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஆம்புலன்சஸில் இருந்த ஜிஎஸ்டி ரேட் ஹாஸ் நவ் ரெடியூஸ் ஃப்ரம் 28% இருந்து 18%. அடுத்த ஒரு மேஜர் வெல்கமிங் ரிலீஃப் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதில் ஃபைபருடைய ரேட் 18%, வேறஸ் யானுடைய ரேட் 12%, அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் கிளாத்திங்கில் இருக்கக்கூடிய ரேட் வந்துட்டு 5% அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் மேன்மேட் டெக்ஸ்டைலில் இருந்தது. இதை கம்ப்ளீட்டாக இதனுடைய இம்பேக்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, இதில் இருக்கிற ஐடிசி அக்யூமுலேஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மேஜர் சேஞ்ச் இந்த ஃபைபர், யான் அண்ட் கிளாத்திங் இது எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக 5% ஜிஎஸ்டி ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் இப்போ மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார். இதில் அந்த மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் அண்ட் பார்ட்ஸ் உடைய ஜிஎஸ்டி ரேட் இஸ் நவ் ரெடியூஸ் டு 5%. அடுத்த ஒரு முக்கியமான டிராஸ்டிக் சேஞ்ச் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் வெல்பீயிங், அதாவது ஜிம், யோகா, சலூன், ஸ்பா, பியூட்டி சென்டர்ஸ் இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய பர்சனல் வெல்பீயிங்கான சர்வீசஸ் எல்லாமே 18% ஜிஎஸ்டி ரேட்ல இருந்தது. அது இப்போ டிராஸ்டிக்கா 5%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் a welcoming change. Now last but not the least is the vacation, travel and tourism industry. இதில் ஹோட்டல் அக்கமடேஷனுக்கு பர் டே யூனிட் ரேட் 7,500க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அது 12%ல டேக்ஸ் ஆயிருந்தது. அதை இப்போ ரெடியூஸ் பண்ணி 5% மாற்றிருக்காங்க. பட் ரிமெம்பர் 12% வாஸ் வித் ஐடிசி அண்ட் நவ் 5% இஸ் வித்தவுட் ஐடிசி. பட் இதை தவிர ஃப்ளைட் ரேட் அண்ட் பஸ் ரேட்ஸ் எல்லாமே இட் இஸ் நவ் டாக்ஸ்ட் அட் 18% இன்ஸ்டெட் ஆஃப் 12%. அண்ட் நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன்லி அ ஹை லெவல் கீ சேஞ்சஸ் இன் த ஜிஎஸ்டி ரேட்ஸ். எக்ஸாக்டாக உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்க்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட் சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை நம்மளுடைய பேஜ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் உங்களுடைய ஹெச்எஸ்என் கோட் என்ன அப்படின்றத கரெக்டாக எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரேட் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத ட்ராக் பண்ணுங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் நிஜமாவே இந்த ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ்னால பெனிஃபிட் இருக்கா இல்லையா, அண்ட் நிஜமாவே இது ஒரு சாமானிய மனிதனுக்கான தீபாவளி கிஃப்ட் தானா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம இன்னும் சில வீடியோஸ் இந்த 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு டூ ஃபாலோ அவர் பேஜ். தொடர்ந்து பேசுவோம் ஜிஎஸ்டி வித் சாரதா.